பாஸ்டர் அவர் முன்னாடி போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் போக முடியல. ஏன்னா அவளுக்கு தெரியாத ஒரு காரியம் அவர் பிடிச்சிட்டு இருக்கு. அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. அவர் கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேத வசனத்தின் பிரகாரமாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம், அதோடைய முதல் பகுதி நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For the mystery of iniquity doth already work. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கின்றார் இது. சரிங்களா? ஓகே, நம்ம சில நேரத்தில் சில காரியங்கள் நாம் செய்யறோம், ஆனா அது பெருக மாட்டேங்கின்றது. சில காரியங்கள் நம்ம செய்யறோம், அதுல வளர்ச்சியை காண மாட்டேங்கின்றோம். ஆனாலும் சில நேரத்தில் நம்மளுக்கே அறியாமல் ஆர் ஈவன் நம்மளுக்கு அறிந்து சில அக்கிரமம் நம்மளுடைய ஜீவன்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? அது ஒரு கேள்வியாக நாம் கேட்டு நம்மளுடைய ஜீவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய ஊழியத்துல ஒரு வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறது, வாஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, கனி கொடுக்கின்ற ஒரு சபைகளாக, ஊழியர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. சோ நம்ம எப்படி நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கோம், நம்ம எல்லோரும் ஊழியக்காரர்களாக இருக்கின்றோம். எப்படி நம்மளுடைய ஒரு தாய் தகப்பன் இடத்திலிருந்து அவர்களுடைய சில ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, உங்க அப்பா போல நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்பாவுடைய ஃபீச்சர்ஸ், அம்மாவுடைய ஃபீச்சர்ஸ், அவங்களுடைய சில ஆட்டிடியூட், சில பிஹேவியர்ஸ் நம்ம பெற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல சில யுத்தங்கள், நாம் செய்கின்ற யுத்தங்கள், அதுக்கு நீங்களும் நானும் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட சில தவறுகள் அது சந்ததியாக வருகின்ற காரியமாகவும் இருக்கலாம். ஆமென். சில தவறுகள் நம் உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் some of the mistakes we can pick it up from the world and we may not even know that there is a mistake in our life. நம்மளுடைய ஜீவனில் தவறே இல்லை என்று சொல்லி நம்மளால நினைக்க கூடும். ஆனா ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? தாவீது வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், சங்கீதம் 51:5, நான் துர்குணத்தில் உருவானேன், பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். தாவீதுடைய அம்மா பாவம் செஞ்சாங்களா? அப்பா பாவம் செஞ்சாங்களா? இல்ல, அவங்க பாவம் செய்யல. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? he was brought forth in iniquity. சரிங்களா? அதோடைய அர்த்தம் என்ன? தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாய் தகப்பனுடைய ஜீவன்ல இருந்தது என்னுடைய ஜீவன்லயே காணப்படுகிறது. அந்த பாவத்துல நான் பிறக்கிறேன், அந்த பாவத்துல என்னுடைய ஜீவன் காணப்படுகின்றது. சோ என்னுடைய ஜீவன்ல ஒரு விடுதலை தேவை என்று சொன்னால், நம்மளுக்கு அறியாத சில அக்கிரமங்கள், சில பாவங்கள் அக்கிரமங்கள் தெரிஞ்சிருக்கலாம். சில காரியங்கள் நாமளே நம்மளுடைய ஜீவன்ல அது பாவம் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். பாவம் என்று சொல்கின்ற நேரத்தில் நம்ம எல்லோரும் அறிஞ்சிருப்போம். அது ஒரு எபிரேயர் வார்த்தை அமாஷியா என்று சொல்கின்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. பாவம் என்று சொல்கிறது ஏதோ ஒரு பழக்கம் மாத்திரம் பாவம் அல்ல. ஆனால் தேவன் நமக்காக ஒரு திசை வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்ல இருந்து நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆனாலும் கூட அது தேவனுடைய பார்வையில் அது பாவமாக காணப்படுகிறது. ஆமென். அமாஷியா என்று சொன்னால் அந்த நாட்கள்ல சிலர் அம்போட they will have this arrow and bow game, yeah, and when the arrow doesn't hit the bull's eye, everyone will start shouting Hamashia. சரிங்களா? அந்த arrow அம்பா, அந்த அம்பு அந்த புல்ஸ் ஐல, அந்த ரெட் சக்கரத்துல போய் விழல அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஹமாஷியா ஹமாஷியா என்று சொல்லி கத்துவாங்களாம். ஏன் தெரியுங்களா? அங்கிருந்து தான் இந்த வார்த்தை பாவம் என்று சொல்லி வந்திருக்கிறது. சோ தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதை, ஒரு பர்டிகுலர் பாத் வச்சிருக்கிறாரு, ஒரு ட்ராக் வச்சிருக்கிறாரு. நான் மத்தவங்களை போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் மத்தவங்களை போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசைபிள், சீஷர்கள் என்று சொன்னா நம்ம காப்பி கேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியில இயேசுவை பின்தொடர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், தேவன் இந்த சபைக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. பாஸ்டர் ஞானதாஸ்க்கு, பிள்ளைங்களுக்கு, ஊழியர்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல, இந்த ஏரியால இப்படியாக ஊழியம் செய்யணும் என்று சொல்லி தேவன் அவர்களை அழைச்சிருக்கிறாரு. என்ன அழைச்ச தேவன்? நான் இப்படியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஜனங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன அழைச்சிருக்கிறாரு. So it is so important for me to stay on my track. சில ஆரம்ப நாட்கள்ல எனக்கு சில நம்ம சென்னையில் இருக்கிற சில வர்ஷிப் லீடர்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சில எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன், நல்ல பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நானும் ரொம்ப வாஞ்சித்தேன்,
நல்லா பாடணும், நல்ல வர்ஷிப் கான்சர்ட் நடத்தணும், சவுத் சென்னையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சித்தேன். ஆனால் நான் தேவனுடைய பிரசனத்தில் காத்திருக்கின்ற நேரத்தில் தேவனை வந்து என்னை வந்து அப்படி வழி நடத்தலை. பிகாஸ் தட் இஸ் நாட் மை கிஃப்டிங். அது என்னுடைய வரம் கிடையாது, அது என்னுடைய அழைப்பு கிடையாது. ஸோ அதுக்காக சிலர் இருக்கிறாங்க, நான் அவங்களை வந்து உற்சாகப்படுத்தலாம். ஆனால் என்னுடைய ஜீவனில் தேவன் எனக்கு வைத்திருக்கின்ற காரியத்தில் நான் வந்து உண்மையாக இருந்து நான் ஓடுகின்ற நேரத்தில் என்னுடைய ஜீவனில் ஏதாவது அக்கிரமம் இருக்கா? அது என்னுடைய தவறுதல் நிமித்தமாக இருக்கலாம். நான் உலகத்தில் என்னுடைய ஊழியத்தில் நான் சில தவறுகள் செய்தது நிமித்தமாக காணப்படலாம். இல்லாட்டி நான் வந்து என்னுடைய பின்னணியிலிருந்து சில காரியத்தை நான் சம்பாதித்துக் கொண்டு முன் சென்று கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி சில ரகசியமான காரியம் என்னுடைய ஜீவனில் கிரியை செய்கின்ற நேரத்தில் அது என்னுடைய கனி கொடுக்கின்ற ஜீவனுக்கு அது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாக காணப்படுகிறது. நாம் எல்லோருமே கண்டிப்பாக தேவனுடைய பிரச்சனத்திலிருந்து, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்ச், ஐ மீன் பாஸ்டர்ஸ், தேவன் வந்து நம்ம எல்லா நேரத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் கண்ணீர்லையும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சித்தம் கிடையாது. கண்ணீர் பாதையில் எடுத்து செல்வாரு, துக்கத்தின் பாதையில எடுத்து செல்வார், வனாந்திரத்தின் வழியாக எடுத்து செல்வார். ஆனால் லைஃபே அப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜீவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளுடைய ஜீவன்ல வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு கேரக்டரை வந்து சீக்கிரமாக நம்ம வந்து தியானிக்க போகின்றோம். நான் சில காரியங்களை வந்து கொஞ்சம் விடுதலையாக நான் வந்து பேச போகிறேன். ஐ ஹோப் இட் இஸ் ஃபைன். சரிங்களா? ஒரு திறந்த மனப்பான்மையோடு நான் வந்து பேச வாஞ்சிக்கின்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என் மேல ஒரு கேள்வி இருக்கு. பாஸ்டர் ஜெய் வந்து சர்ச் நடத்துறாரு, பிசினஸ் நடத்துறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன். சரிங்களா? நான் ஒரே ஒரு காரியத்தை தான் நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய சபையை கட்டி கொண்டிருக்கின்றோம். அதை தவிர வேற எதுவுமே செய்யல. சரிங்களா? அதற்கு தேவன் எங்களுக்கு சில வழிவாசல்களை காட்டியிருக்கின்றார். நாம் வந்து வேதத்திலிருந்து பினேகாஸ் என்று சொல்கின்ற இந்த கேரக்டரை கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமாக தியானிக்கலாம். நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கின்ற நேரத்தில் பினேகாஸ் வந்து he comes from the lineage of Moses' parents. சரிங்களா? மோசேவுடைய தாய் தகப்பனுடைய அவங்க வந்து அவர்களுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாங்க. ஆம்ராம் ஜோகேபாதுக்கு வந்து பிள்ளைங்க உண்டானாங்க. மோசே, ஆரோன் அண்ட் மிரியம். அவர்களுக்கு வந்து யாத்ராகமம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலெயாசாரையும் நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமாரையும் பெற்றாள். இத்தாமாரையும் பெற்றார்கள். சரிங்களா? 25வது வசனத்தை வாசிப்போம். ஆரோனின் குமாரனாகிய எலியாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினெகாசை பெற்றாள். பினேகாஸ் வந்து பெற்றெடுத்தாங்க. நல்லா சொல்றது கேளுங்க. பினேகாஸ்க்கு முன்பாக நாதாப், அபிஹூ, எலியசர், இத்தமார் இவங்க வந்து எலியசர் வந்து இவருடைய தகப்பனாராக, பினேகாஸுடைய தகப்பனாராக இருக்கிறாங்க. சரிங்களா? பட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாதாப், அபிஹூ தான் ஆரோனுக்கு அடுத்தது. அப்படிதானே? ஆரோனுக்கு அடுத்தது வந்து நாதாபும் அபிஹூ தான். நம்ம எல்லோரும் அறிஞ்சிருக்கிறோம், நாதாபும் அபியூவும் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க. தேவன் எந்த அக்னியை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னாரோ அந்த அக்னியை வந்து இவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய ஜீவன் போய்விட்டது. அதுக்கு பிறகு எலியேசர் வந்து சூஸ் பண்ணப்படுறார். எலியேசருடைய மகன் தான் பினேகாஸ். நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நீங்களும் நானும் நினைக்க கூடும், நான் இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல. சரிங்களா? என்னுடைய பின்னணி அப்படியாக கிடையாது. ஆனா நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன், நம்ம எந்த மாதிரி குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்மளுடைய ஜீவன் உண்மையாக இருக்கின்ற நேரத்தில், நம்மளுடைய இருதயம் தேவனுடைய பார்வையில சுத்தமாக இருக்கின்ற நேரத்தில், நம்மளுடைய கரங்கள், நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய கால்கள் தேவனுடைய பார்வையில பரிசுத்தமாக இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்காக தேவன் ஸ்தானங்களை உண்டு பண்ணுவார். ஆமென். ஆக்சுவலி நாதாப், அபியூ தான் நெக்ஸ்ட் இன் லைன். சரிங்களா? எலியேசருக்கு வந்து அங்க இடமே கிடையாது. ஆனாலும் கூட வந்து இது வந்து தேவனுடைய ப்ராவிடன்ஸ், ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, ப்ராவிடன்ஸ், அவருடைய வழி நடத்துதல். சரிங்களா? தேவன் அற்புதமாக ஏதோ ஒரு காரியத்தை பினேகாஸுடைய ஜீவனில் தேவன் கண்டார். சரிங்களா? சோ தேவன் வந்து பினேகாஸை வந்து தேர்ந்தெடுக்கிறார். சோ பினேகாஸ் சின்ன குழந்தையிலிருந்து வளர்கின்ற நேரத்தில் அவன் வந்து வனாந்திரத்துல வளரல, அவன் வந்து எகிப்துல வளர்ந்திருந்தான்.
ஆரம்பத்துல வளரும் போது எகிப்துல வளர்ந்திருந்தான். அந்த எகிப்துல வந்து அந்த பிளேக், அந்த அந்த கொள்ளை நோயெல்லாம் வருகின்ற நேரத்தில் அதெல்லாம் அவன் பார்த்திருக்கிறான். எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து போகின்ற நேரத்தில் அவனுடைய அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு அவன் செங்கடலை வந்து தாண்டி இருப்பான். அவன் தேவனுடைய அற்புதத்தை எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கின்றான். Please understand, பினேயாஸ் மாத்திரம் பார்க்கல, அநேகர் பார்த்திருந்தாங்க. ஆனா பினேயாசுடைய ஜீவன் மாற்றப்பட்டது. பினேயாஸ் மாத்திரம் பார்க்கல, ஆனால் அநேகர் பார்த்திருந்தாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் வந்து முறுமுறுத்தாங்க. ஆனாலும் கூட வந்து பினேயாசுடைய ஜீவன்ல வந்து தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாரு. பினேயாசுடைய ஜீவன்ல வந்து ஒரு தெய்வீக வைராகியம் காணப்பட்டது. பினேயாசுடைய ஜீவன்ல வந்து யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு வாஞ்சை காணப்பட்டது. பினேயாஸ் இடத்துல வந்து யாருமே வந்து சொல்லல, நீ இப்படி எழும்பி இப்படி நட, இப்படி இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பினேயாஸ் இடத்துல சொல்லல. ஹல்லேலூயா. சோ இது வந்து பினேயாசுடைய ஒரு சின்ன சரித்திரம். சரிங்களா? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் என்னாகமம் 25வது அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. இஸ்ரவேல்ல இருக்கின்ற மனிதர்கள் வந்து பாவத்திற்கு தன்னை வந்து விட்டு கொடுக்கறாங்க. அதுக்கு முன்பாக நம்மளால வந்து வாசிக்க கூடும், பாலாம் வந்து தீர்க்கதரிசனத்தை சொல்லி ஓகே இஸ்ரவேலை சபிக்கணும்னு வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சிட்டு போனாரு. ஆனாலும் வந்து பாலாமை குறித்து நம்மளால அப்புறமா வாசிக்க கூட 31வது அதிகாரத்துல பாலாம் தான் ஆலோசனை கொடுத்திருந்தாரு. சரிங்களா? the Moabite and the Midianite women, மோவாபியரும் அந்த ஸ்திரீகளும் வந்து நீங்க போய் இஸ்ரவேலுடைய ஆண்களோட போய் தவறான விதத்தில் பழகுங்க, விபச்சாரத்துக்கு அவர்களை வந்து நீங்க வந்து வழி நடத்துங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் இவர்களுடைய ஜீவன் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாமுடைய ஒரு ஆலோசனை நிமித்தமாக அந்த ஸ்திரீகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வந்து அந்த வேசித்தனத்துக்குள்ளாக நடத்தி செல்றாங்க. அது மாத்திரமல்ல, they led the Israelites to the Baal worship. Amen. அந்த விக்கிரக ஆராதனைக்கு வந்து இவர்களை வந்து வழி நடத்தினாங்க. சோ அந்த இடத்துல அசுத்தம் இஸ்ரவேல் மத்தியில உண்டாச்சு. செக்சுவல் இம்மாரலிட்டி அந்த இடத்துல வந்து உண்டாகுகிறது. நீங்க வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா மோசே வந்து ஆலோசனை சொல்றாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படி செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 25வது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், இவர்களுடைய ஜீவன் வந்து பாதிக்கப்பட்ட தேவனுடைய கோபம் இவர்கள் மேல வருகின்றது. அது நிமித்தமாக இந்த இடத்துல வந்து 24,000 ஜனங்களுக்கு மேல வந்து மரித்து போறாங்க. சரிங்களா? மரித்து போகின்ற நேரத்தில் எல்லாரும் வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல வசனம் சொல்லுது, மோசேயும் கொஞ்சம் கவனமாக கேட்போம், மோசேயும் எலியேசரும் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இஸ்ரவேல் ஆள் வந்து ஒரு மிடியனைட் விமனை, ஒரு ஸ்திரியை எடுத்துட்டு டென்ட்டுக்குள்ள போறான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்சர் வசனத்தை கொஞ்சம் தியானமாக வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, மோசே எங்க இருக்கிறாரு, எலியேசர் இருக்கிறாரு. நான் கண்டிப்பாக யோசிக்கிறேன், யோசுவா இருந்திருப்பாரு, காலேப் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. 24,000 ஜனங்கள் வந்து அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை இழந்து போய் இருக்கிறாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாயிடுச்சு. சரிங்களா? அந்த நியாய தீர்ப்புல முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு தெரியுங்களா? தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்கு. அவர்களை வந்து they should be hanged to death அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையின் மத்தியில ஒருத்தன் வந்து ஒரு ஸ்திரீயை எடுத்துட்டு அவனுடைய டென்ட்டுக்குள்ள போறான். அதை போகிறத பார்த்து மோசே ஏதாவது பண்ணிருக்கலாம், எலியேசர் ஏதாவது பண்ணிருக்கலாம், ஜாஷுவா ஏதாவது பண்ணிருக்கலாம், காலேப் ஏதாவது பண்ணிருக்கலாம். நம்ம இவர்களை குறித்து நம்ம வந்து அதிகமாக வேதத்துல வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்பாக அவன் அப்படியே நடந்து போறான். அந்த பினேயாஸை குறித்து நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, பினேயாஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே, பினேயாஸ் வந்து ஒரு கேட் கீப்பர். தேவனுடைய இந்த டாபர்னாக்கிள் ஆஃப் காட், தேவனுடைய அந்த டாபர்னாக்கிள் உடன்படிக்கை, அதுல வந்து ஒரு கேட் கீப்பராக இருக்கிறான். சரிங்களா? சோ அவனுடைய பொறுப்பு. அவங்க கிட்ட வந்து மோசே சொல்லல, அவங்க அப்பா எலியேசர் எதுவுமே சொல்லல. ஆனாலும் கூட ஒரு ஸ்திரீயை எடுத்துட்டு இவன் உள்ள போகிறத பார்த்தோன்னே பினேயாஸால தாங்க முடியல. சரிங்களா? Please understand, he takes the law in his own hand, so to say. அவன் சட்டத்தை தன் கையிலேயே வந்து எடுத்துக்கொண்டதை போல அந்த தெய்வ வைராகியத்தோட அந்த ஈட்டியை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆளையும் அந்த பெண்ணையும் வந்து அந்த ஈட்டினாலே குத்தி சாவடிச்சான். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உடனடியாக அந்த இடத்துல அந்த பிளேக், அந்த வாதை நின்று போன, அந்த சைக்கிள் ஆஃப் பிளேக், அந்த பாவம், அந்த இனிக்விட்டி
உடைஞ்சு போச்சு. இஸ்ரவேல்ல திருப்பியும் ஒரு மறுரூபம், ஒரு கனி கொடுக்கின்ற காரியம், தேவனுடைய பிரசனம், ஒரு பரிசுத்தம் ஆளுகை செய்கின்றது. ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பென்டிகாஸ்டல் சர்ச் பாஸ்டர்ஸாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஜீவன் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய சபை எப்படி இருக்கிறது? நம்மளுடைய சபையில சிலர் ஏதாவது சொல்லும், தவறு செய்யறாங்க, தப்பு நடக்குது, பாவம் நடக்குது, ஓ அவங்களை நம்ம கண்டிக்கிறோம் என்று சொன்னா அவங்க சபையை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்து சில நேரத்துல சில காரியங்களை வந்து செய்யாமல் இருக்கிறோமா? நான் ஆரம்பத்தில் சொன்ன சில காரியத்தை கொஞ்சம் ஓப்பனா இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளுடைய சென்னையில மாத்திரமல்ல, இன்னும் சில சிட்டிஸ்ல கூட, ஈவன் குளோபல் சிட்டிஸ்ல கூட ஒரு விதமான ஒரு கல்ச்சர் வந்து உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒன் கைண்ட் ஆஃப் அ கல்ச்சர். சரிங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு சர்ச் அப்படின்னு சொன்னா இட் இஸ் a gang of disciples. சபை என்று சொல்கின்ற நேரத்தில் சீஷர்களுடைய கூட்டம். சர்ச் வந்து ஏதோ ஒரு கான்செப்ட் கிடையாது. சர்ச் வந்து சர்ச்ல வந்து நம் சீஷர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தப்படுகிறது தான் தேவனுடைய சபை. சோ சபையில வந்து கண்டிப்பாக சீஷத்துவம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு வர்ஷிப் அப்படின்னு இருந்தா கூட இன்னைக்கு ஒரு சர்வீஸ்லயே வந்து நம்ம வந்து மியூசிஷியன்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துட்டு அவங்க சர்ச்சுக்கு வர வச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் வந்து ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க, மியூசிஷியன்ஸ்க்கு வந்து காசு கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா லைஃப் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப முக்கியம். நம்ம வந்து யாரையாவது நம்ம வந்து புல்பிட்ல ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜீவன் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில. ஏன்னா இது ஒரு பரிசுத்த ஸ்தலம். நம்ம இன்னைக்கு எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலம்னா ஷூ போடக்கூடாது, அப்போ ஷூ போடாமல் இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு சொல்றோம். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஆனா அது மாத்திரம் பரிசுத்தம் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்பாக நாங்க எங்களுடைய சர்ச்சை வந்து புதுசா நாங்க 2004 வருஷத்துல நாங்க ஆரம்பிச்சோம். 5-6 பேர் வெளிப்போடு இருக்கிறீங்களா? சர்ச்சில் வந்து 5-6 பேர், சரிங்களா? கொஞ்சம் சர்ச் வளர்ந்துச்சு, கொஞ்சம் 10 பேர்கிட்ட சர்ச் வளர்ந்ததுக்கு பிறகு எம்சிசியில் டாக்டர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக பாஸ்டர் பிராங்க்லின் வந்து அறிந்திருப்பார். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இப்போ ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. அந்த நாட்களில் அவங்க ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்ன காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்காக ஒரு ரிட்ரீட்காக என்னை வந்து அழைச்சிருந்தாங்க. ஒரு 1 day ரிட்ரீட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்டர்சன் எம்சிசி ஆண்டர்சன் ஹால்ல பாஸ்டர் ஜெய் நீங்க வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க என்ன. ஸோ நான் சொன்னேன், சரிங்க சிஸ்டர், நான் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரேன், வர்ஷிப்லாம் என்னால் வராது, நீங்கள் யாராவது வர்ஷிப்லாம் ஏதாவது ரெடி பண்ணுங்க. இல்லை பாஸ்டர், யாராவது உங்கள் சர்ச்சில் இருந்தால் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் சர்ச்சில் இப்போ வந்து 3 வாலிபர்கள் தான், 3-4 வாலிபர்கள் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நல்ல கிட்டார் வாசிப்பான், 2 பெண்கள் வந்து நல்ல பாட்டு பாடுவாங்க, இன்னொருத்த வந்து ஒரு ட்ரம்ஸ் வாசிப்பான். நாட் ஆஸ் he was just a learner, சரிங்களா? ஆரம்பத்தில் வாசிக்கிற ட்ரம்ஸ் தான். அதில் அந்த கிட்டார் வாசிக்கிற பையன் பாரத் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். தவறான பழக்கம் அவனுக்கு, சரிங்களா? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாமே காணப்பட்டது. எப்படியோ நாங்கள் ஆண்டுக்குள்ளாக வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல கிட்டார் வாசிப்பான். இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், சரிங்களா? ஆனாலும் கூட என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஓகே நாங்கள் ரிட்ரீட்காக நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் வந்து இந்த சின்ன வர்ஷிப் டீம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 2-3 வாரமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆண்டர்சன் ஹால்ல ஆல்மோஸ்ட் வந்து 500க்கு மேலே வாலிபர்கள் வரப்போறாங்க, அங்கே போய் நாங்கள் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரே வாஞ்ச சின்ன சர்ச் அப்போ, சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு அந்த ரிட்ரீட் அப்படின்னு சொன்னா, ஃப்ரைடே ஈவினிங் இந்த பையனுடைய பேர் கிருபா வந்து காணும். அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் வந்து சின்ன அந்த ரிலையன்ஸ் ஃபோன் காணப்பட்டது, ஞாபகம் இருக்குங்களா? அவனை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, ஃபோனே எடுக்கல, சரிங்களா? நைட்டு 11:30 11:30 மணி டைமில் வந்து அவன் எங்கள் வீட்டுக்கு வரான். வந்துட்டு நான் கேட்டேன், கிருபா நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கொஞ்சம் வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, படத்துக்கு போனியா? ஓ சரி, ஓகே பாஸ்டர், நான் இன்னைக்கு நைட் உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேன், காலையில் உங்கள் கூடி அப்படி நான் வந்து ரிட்ரீட். எங்கள் வீட்டில் வந்து பசங்களாம் வந்து தங்குவாங்க அந்த நாட்களில். சரி கிருபா வாங்க தங்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா? காலையில் ஏஞ்சோன்னு அவங்க கிட்ட கேட்டேன், வேற ஏதாவது தப்பு பண்ணியா கிருபா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் தப்பு பண்ணல பாஸ்டர், எல்லாரும் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்மோக் பண்ணும்போது அவங்க இதுலேருந்து நானும் எடுத்து 2 ஸ்மோக் பண்ணிட்டேன், நான் எதுவும் தப்பு பண்ணல, ஆண்டு இடத்துல மன்னிப்புலாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை.
அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்ரீட்டுக்கு போயிட்டோம். அப்போ என் கையில் பைக் தான் இருந்தது. நான், என் மனைவி, எனக்கு வந்து என்னுடைய பெரிய பையன் அவனுக்கு 22 வயசு ஆகுது, அவன் குழந்தையாக இருந்தான், கை குழந்தையாக இருந்தான். நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோல் அங்கே நின்றுட்டுருக்குறோம். கிருபாவை சொன்னேன், நீ என் பக்கத்துலேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. வர்ஷிப்க்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இவன் தான் கிட்டார் வாசிக்கணும், வேற எந்த மியூசிஷியனும் கிடையாது. இன்னொருத்தர் வந்து ஒரு ட்ரம்மர், அந்த ட்ரம்மரும் வந்து அந்த டப்பாங்குத்து ட்ரம்ஸ் தான் அடிப்பார். சரிங்களா, அவருக்கு தெரிய வராது ட்ரம்ஸ், அவர் மட்டும்தான். MCC காலேஜ், எல்லா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மியூசிஷியன்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த கேர்ள்ஸ் வந்து வர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவன் கிருபா வந்து கூப்பிட்டான், கிருபா மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனுடைய கையை பிடிச்சிட்டு நான் அவனை விடலை. நான் சொன்னேன், நீ மேலே போகவே முடியாது இன்னைக்கு, நீ மேலே போகக்கூடாது. சரிங்களா, சர்ச்சில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் கீழே வந்து அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம் ஒரு கீபோர்டிஸ்ட்டை வெளியிலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் அதுக்கும் அலோவ் பண்ணல, ஒரு கிட்டார் இல்லாமல் இங்கே வர்ஷிப்பே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் கிட்டார் ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. கிட்டார் கிடையாது, வெறும் அந்த டப்பாக்கூத்து ட்ரம்ஸ் தான். 40 நிமிஷம் வர்ஷிப் நடந்தது. 300 இல்லை 500க்கு மேலே வாலிபர்கள் வந்தாங்க. சரிங்களா, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. சர்ச்சில் வந்து உடனடியாக சர்ச் வந்து 50க்கு மேலே வளர்ந்துருச்சு. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பார்வையில் இசையை காட்டிலும் சுத்தம் முக்கியம். தேவனுடைய பார்வையில் ஒரு கிராண்ட் மியூசிக்கல் டீமை காட்டிலும் தேவன் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வருகின்ற ஆராதனையை வாஞ்சிக்கின்றாரு. ஆமென். ஏன்னா இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம மீடியாலெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, யூடியூப்பில் நடக்கிற காரியங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்குள்ளேயே வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஓகேவே கிடையாதுன்னு சொல்லுங்க. எது தேவனுடைய பார்வையில் பிரியமாக இல்லையோ நம்ம வந்து நல்ல பாட்டு பாடலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல இசை வாசிக்கலாம், இது சபையை வளர செய்யாது. ஆண்டவர் அந்த ஆரம்பத்தில் வாசித்ததன் பிரகாரமாக the mystery called iniquity is at work. Amen. And so it is very very important. இது வந்து இந்த நாட்கள்ல மாத்திரம், இது அப்போ மாத்திரம் அல்ல. நிறைய நேரத்தில் வந்து எங்க சர்ச்சை பத்தி நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து இந்த மாதிரி கலர் ஷர்ட் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒயிட் ஷர்ட் போட மாட்டேன்னு கிடையாது, கண்டிப்பா நான் போடுவேன். சரிங்களா, ஒயிட் ஷர்ட் போட்டால் நான் கொஞ்சம் குண்டா தெரியுறேன்னு சொல்லிட்டு நான் டார்க் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறேன், உண்மை அதுதான். சரிங்களா, ஒயிட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல, பட் ஒயிட் தான் பரிசுத்தம், இப்படிதான் இதுதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எண்ணிக்க கூடாது. ஸோ நமக்குள்ளே நம்மளுடைய சபைக்காக நம்ம தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தில் பினெயாஸ் வந்து யாருமே சொல்லலை, ஆனால் அந்த பக்தி வைராகியத்தோட அவன் வந்து காணப்பட்டான். ஆனாலும் கூட இதே பினெயாசுடைய ஜீவனில் என்ன நடந்தது என்று சொன்னால், நம் கடைசியில் நம்ம வாசிக்கின்ற நேரத்தில் யோசுவா 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லோரும் அறிஞ்சிருப்போம், 2 கோத்திரம் வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. சரிங்களா, மீதி 9 கோத்திரம் வந்து வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு போனது. இந்த 2 கோத்திரத்துக்கு இடத்துல வந்து மோசே வந்து சொல்றாரு, நீங்க இங்க செட்டில் ஆகலாம், ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து செட்டில் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஜாஷுவா 24ல நீங்கள் வந்து வாசிக்கலாம். நம்ம என்ன தெரியுமா வாசிக்கிறோம், இவங்க வந்து திருப்பியும் வந்து அவங்களுடைய இடத்துக்கு போகும்போது இவங்க பயந்து போய் ஒரு ஆல்டரை எழுப்புறாங்க, ஒரு பலிபீடத்தை எழுப்புறாங்க. சரிங்களா, ஆனா இந்த நேரத்தில் அதே பினெயாஸ், நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு நேரம் இல்லை வசனத்தை வாசிக்கிறதுக்கு, அதே பினெயாஸ் என்ன செய்யறான் தெரியுங்களா, அவனை மற்றவங்களை எல்லாரும் வந்து அவனை கொஞ்சம் உஸ்பி ஏற்றி விட்டுட்டு அவனை வந்து அங்கே அனுப்புறாங்க. சரிங்களா, பினெயாஸ் என்ன நினைக்கிறாங்க, இவர்களை வந்து தவறான ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்கள வந்து திட்டுறான். இந்த இடத்துலையும் பக்தி வைராகியத்தை வெளிப்படுத்துறான் பினெயாஸ். ஆனால் இந்த இடத்துல பினெயாஸ் தப்பு பண்றான். என்ன தப்பு பண்றான் தெரியுங்களா? they did not do anything wrong. அவங்க எந்த தப்பும் செய்யல. அவர்கள் வந்து பயந்து போய் இவர்கள் வந்து நம்மளை வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க வந்து அவர்களுக்காக பலிபீடத்தை கட்டினாங்க. சரிங்களா, ஏன்னா இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஜீவன்ல பக்தி வைராகியம் இருப்பது நல்லது, ஆனாலும் நம்மளுடைய பக்தி வைராகியம் எதற்கு நேராக போய் கொண்டிருக்கின்றது? வேண்டாத காரியத்திற்காக இன்றைக்கு நாம் பக்தி வைராகியத்தோடு காணப்படுகின்றோமோ? எந்த காரியம் முக்கியம் இல்லையோ அது மேல வந்து நம்ம ரொம்ப பக்தி வைராகியத்தோடு காணப்படுகின்றோமோ? எந்த காரியம் தேவனுடைய பார்வையில் அது முக்கியமோ
அதுல வந்து பக்தி வைராகியத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகின்ற நேரத்தில் தேவன் நம்மளுடைய ஜீவன்ல, நம்மளுடைய ஊழியத்துல, நம்மளுடைய குடும்பத்துல கண்டிப்பாக வளர்ச்சியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. Where is our godly zeal? நம்மளுடைய ஜீவன்ல இருக்கின்ற வைராகியம் எதுக்கு நேராக? See, please understand, we can turn our zeal to our clothings. We can turn our zeal to, நிறைய நேரத்துல வந்து பசங்களை, நீங்க வாலிப பசங்களோட ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மத்தவங்க கூட ஏய் மச்சான் இது அதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாஸ்டர் பார்த்தா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்வாங்க. சோ அவங்க உங்களை பார்த்து என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பக்தி வைராகியமா இருக்கிறோமோ? அது முக்கியம் இல்லை. அவங்க வெளியில போய் எப்படி பேசுறாங்களோ அது முக்கியம். அவங்க வெளியில வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்துறாங்களோ அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்துவர்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது முக்கியம். ஆனா அதை காட்டிலும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறதை காட்டிலும், more than the proclamation of the gospel, we need the demonstration of the gospel. There can be proclamation that can be happening left, right and center, but where is the demonstration of the gospel the world is looking for? உலகம் காத்து கொண்டிருக்கின்ற இவர்தான் இயேசு. இயேசு இப்படிதான் இருப்பார், இயேசு இப்படிதான் செயல்படுவார், அவருடைய குணம் இப்படியாக தான் இருக்கும், அவருடைய பிஹேவியர் இப்படியாக தான் இருக்கும், இப்படியாக தான் ஜனங்களோட பேசுவார் என்று சொல்லிட்டு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உலகம் நம்ம இடத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த இடத்துல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கோ மீதி காரியங்கள் தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் கண்டிப்பாக. It is so important how we behave. It is so important how we relate. எங்களுடைய சர்ச்ல வந்து ஒரு unwritten policy எங்களுடைய சபையில். எங்க ரைட் ஃப்ரம் பாஸ்டர்ஸ், அது பாஸ்டர் ஜெயாக இருக்கலாம் எங்களுடைய சர்ச்சில், ஓகே 1200 1300 பேர் இருக்கலாம், சில லீடர்ஸ் இருக்கிறாங்க. we have some small groups, around 18 small groups இருக்கு, சில லீடர்ஸ் இருக்கிறாங்க. விக்டரி சர்ச்சஸ்ல வந்து 200க்கு மேல வந்து சபைகள் இருக்கு. ஒரு அன்ரிட்டன் ரூல் வந்து எங்களுடைய சர்ச்லயும் மிஷன்ஸ்லயும் இருக்கு. என்ன தெரியுமா ரூல் நாங்க போட்டிருக்கிறோம்? நானும் என் மனைவியும் சேர்ந்து போட்ட இந்த ரூல் ஆரம்ப நாட்கள்ல என்னதான் நடந்தாலும் கூட ஒரு சகோதரன், ஒரு ஊழியன் ஒரு சகோதரியோட தனிமையாக நேரம் செலவு பண்ணவே கூடாது. அது ஹவுஸ் விசிட்டிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுடைய சர்ச்சில் வந்து யாருமே தனியாக ஹவுஸ் விசிட்டிங்கே போகக்கூடாது. அது பாஸ்டராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒன்றும் மனைவியோட போகணும், இல்லாட்டி கூட இருக்கிற சில ஊழியர்களோட, இல்லாட்டி சில தம்பி யாரையாவது வந்து கூட்டிகிட்டு போகிறது நல்லது. நீங்கள் எங்கள் சர்ச்சில் வந்து நிறைய வித்தியாசமான ஜனங்க வருவாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் வராங்க. there are around 32 language groups coming to our church. 32 பாஷை பேசுகிறவங்க எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கொரியன்ஸ் இருக்கிறாங்க, சில ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, பல மாநிலத்திலேருந்து வந்து இருக்கிறாங்க. ஆனாலும் கூட சர்ச்சுடைய ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இதை கேட்டிருக்கவே மாட்டீங்க. பாஸ்டரும் சரி, சில சர்ச் லீடர்ஸை வந்து ஒரு சிஸ்டரோட வந்து தனியாக பேசினது, தனியாக உட்காந்து ஒரு ரூம்குள்ளே பேசினது, தனியாக விசிட் பண்ணது, அது எங்களுடைய சர்ச்சில் நடக்காது. சரிங்களா? என்னதான் எமர்ஜென்சி இருந்தால் கூட ஏன்னா அதான் வசனம் சொல்லுது, அப்படி தானே 2x2. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பாஸ்டர்ஸ், நீங்களாம் என்னோட நிறைய பேர் சீனியர்ஸாக இருக்கிறீங்க. I know God could have spoken to you. These are some things that we have written it for ourselves. நீங்களாம் இது பின்தொடரணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய காரியங்களை சொல்கிறேன். அது ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம். 2006 வருஷத்துலேருந்து நாங்கள் இன்னொரு பவுண்டரி நாங்கள் எங்களுக்காக போட்டோம். பாஸ்டர் சந்திரன்லாம் வந்து சில வருஷங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. 2006 வருஷத்துலேருந்து ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தின ஒரு காரியம், நானும் என் மனைவியும் காணிக்கையில் கை வைக்க மாட்டோம். நீங்கள் அதை எப்படி வேணாலும், I will not say it is wrong, அது உங்களுக்கு தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுடைய ஜீவனில், எங்களுடைய ஊழியத்தில் நானும் என் மனைவியும் காணிக்கையில் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவருக்கு வந்து பொருத்தனை பண்ணோம். 2006 வருஷத்தில் நிறைய பேர் இப்போ நினைக்கலாம், பாஸ்டர் ஜெய் வந்து பிஸ்னஸ் பண்ணுறார். நோ, பிஸ்னஸ் வந்து we started in 2010. 2010 வருஷத்தில் தான் நாங்கள் பெட்ராஸ் ஆரம்பித்தோம். ஆனால் 2006 வருஷத்துலேருந்து தேவனோட வந்து ஒரு பொருத்தனை பண்ணோம். சரிங்களா? அதே போல் ஒரு லீடர்ஷிப் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ சீனியர் பாஸ்டர், நான் ஒரு சீனியர் பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் சில டிசிஷன்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். எனக்கு மேலே ஒரு ஊழியர் இருக்கிறாரு, என்னுடைய சீனியர் பாஸ்டர் டாக்டர் ஜெய்சீலன். சரிங்களா? அவர்கிட்ட நான் எப்போவுமே எல்லா நேரத்துலையும் ஆலோசனை கேட்பேன். இன்றைக்கி வரும்போது கூட
நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ண சொன்னேன். அதே போல் எனக்கு மேலே ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, என் கூட சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, எனக்கு கீழே சில பேர் அவர்களை வந்து டிசைபிள்ஷிப்பில் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். கீழே இருக்கிறவங்கள இடத்துல கேட்க மாட்டேன், மேலே இருக்கிறவங்களோடும் கூட இருக்கிறவங்களோடும் நான் சொல்வேன், ஆண்டவர் இப்படி உணர்த்துறாரு, இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு, இதுக்கு இவ்வளோ செலவாகும், இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். நான் வந்து ஒரு ஆலோசனையாக கேட்பேன். வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், there is wisdom in the counsel of many. இதை தமிழ் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, சரிங்களா? as a decision நான் தான் எடுப்பேன் as a senior pastor, but it is not that, please understand, it's not a very autocratic kind of a decision. It needs to be theocratic kind of a decision. Amen. So இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள் நாங்கள் எங்களுடைய சபையில் வந்து செஞ்ச காரியம். நான் இதெல்லாம் செஞ்சதுனால நாங்கள் ரொம்ப எல்லா காரியத்திலையும் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்கிறது. ஸோ ஒரு காரியம் வந்து, ஸோ ஃபினேயாஸ் வந்து இந்த இடத்துல வந்து தேவ வைராகியத்தை காணப்பட்டோம். அதே நம்பர்ஸ் 25 நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் அவனுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அவனுக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவன் இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? ஐ வில் கிவ் யூ a covenant of peace. Please understand, covenant of peace is just not சமாதானம். அது ஏதோ ஒரு சமாதானம் என்று சொல்லி அல்ல, ஷாலோம். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஃபினேயாஸ், in your life there will be nothing missing, nothing broken. நீ ஆண்டவருடைய வைராகியத்தில் செயல்பட்டபடினாலே உன்னுடைய ஜீவன்ல எந்த காரியமும் உடைக்கப்பட்டு இருக்காது, எந்த காரியமும் வந்து குறையோடு இருக்காது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வைராகியத்தோடு செயல்படுகின்ற நேரத்தில் உலகம் சுத்தி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் கூட பரவாயில்ல, தேவன் அற்புதமாக உங்களுக்காக மனம் இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. நம்மளுடைய வளர்ச்சி ஜனங்களிடத்திலிருந்து வரல, நம்மளுடைய வளர்ச்சி தேவனிடத்திலிருந்து வருகின்றது. வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், he is the god of increase, he is the god of harvest. அவர் அறுவடையின் தேவன், அவர் வளர்ச்சியின் தேவன் என்று சொல்லி நம்ம அவரை பிரியப்படுத்துகின்ற நேரத்தில் மற்ற காரியங்களை தேவன் அற்புதமாக அதிசயமாக நம்மளுடைய ஜீவன்ல நடத்தக்கூடும். சீக்கிரமாக நம்மளுடைய ஜீவன்ல வந்து அந்த மாதிரி ஒரு வைராகியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் வந்து சொல்லிட்டு, 2009 வருஷத்துல நாங்க கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்தோம். சர்ச்சில் வந்து அப்போ வந்து 220-30 பேர் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணணும். எனக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்னுடைய நான் வந்து இயேசு கிறிஸ்து அறியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்னுடைய பாஸ்ட் இடத்துலேருந்து எனக்கு மந்த்லி சப்போர்ட் வந்து 1000 ரூபாய் வரும், சரிங்களா? ஆனால் அதை காட்டிலும் மிஷன்ஸ்க்காக, நார்த் இந்தியா மினிஸ்ட்ரிக்காக பல மடங்கு நாங்கள் வந்து செலவு செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எங்களுக்கு வேறு எந்த உதவியும் கிடையாது. ஸோ அந்த ரெண்டட் ஃபெசிலிட்டியில் அவங்க வந்து எங்களை ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், அவங்க வந்து வேறு ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நாங்கள் வந்து 21 நாள் சரி ஆண்டோடைய பிரசனத்தில் உபவாசத்துக்கு காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்ற நேரத்தில் தேவன் வந்து 5வது நாளுடைய உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு கனவை காட்டினார், சரிங்களா? அந்த கனவுல நான் என்ன தெரியுமா பார்த்தேன்? அந்த கனவுல வந்து ஒரு தகப்பன் ரோடுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற கல்களை வச்சுட்டு ஒரு வீடை போல கட்டுறதை வந்து நான் கனவுல பார்த்தேன். அதை வந்து நான் கனவுல பார்த்தேன். அதுக்கு பக்கத்துல அவருடைய அந்த தகப்பனுடைய மகன் வந்து அப்பா என்ன கட்டிட்டு இருக்கிறாரோ அதே போல ரோடு பக்கத்துல அந்த கல்களை எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன வீடு போல வந்து பையனை வந்து கட்டிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அதிகாலை ஜெபத்துல வந்து எங்களுடைய ஒரு பிரேயர் லீடர் வந்து அன்னைக்கு வந்து இப்படியாக ஜெபம் பண்றாரு. கொஞ்சம் நல்லா கேளுங்க, இது எனக்கு நைட்டு கனவு. இந்த கனவோட நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஜெபத்துக்காக போறேன். 5:30 to 6:30 சர்ச்சில் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அந்த 21 days நடந்துட்டு இருந்தது. பிரேயர் லீடர் வந்து இப்படியாக வந்து ப்ரேயர் பண்றாரு. என்ன தெரியுமா ப்ரேயர் பண்றாரு? நீங்க ஏசப்பா, நீங்க யோவான் 5வது அதிகாரத்துல வந்து இப்படியாக சொல்லி இருக்கிறீங்க, நீங்க எதுவுமே நீங்க வந்து தானாக செய்யறதல்ல, எது தகப்பன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அது மாத்திரம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 19வது 20வது வசனத்துல நம்மளால வாசிக்க கூடும். சோ அவர் ஒரு தாகத்தோட ஒரு ஜெபித்த ஜெபம், ஏசப்பா நீங்க ஆர்க் விக்டரி சர்ச்சுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அப்பா வீடு போல ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு, பையன் இன்னொரு அது அப்பா செய்யறது. வாட் எவர் த ஃபாதர் இஸ் டூயிங் த சன் இஸ் டூயிங். த ப்ரேயர் இஸ் அதே ப்ரேயர் தான். புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இந்த கனவு, இந்த வசனம், அந்த நேரத்தில் வந்து சர்ச்சோடைய பிலீவர்ஸோட எல்லா ப்ரேயர் ரிக்வஸ்ட்டும் என்கிட்ட இருந்தது. நாங்கள் வந்து அப்போ எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு 6 ஃபேமிலிஸ்
வீடு வாங்கணும் இல்லாட்டி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 3 காரியம்: கனவு, தேவனுடைய வசனம், எங்களுடைய சபையுடைய சூழ்நிலை. சரிங்களா? நானும் என் மனைவி வந்து கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த 3 காரியத்தையும் நாங்கள் ஒன்றா சேர்த்துட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து சொந்த வீடு தாம்பரத்தில் இருந்தது. பாஸ்டருக்கு தெரியும், பாஸ்டர் ஃப்ராங்க்லினுக்கு தெரியும். நாங்கள் வந்து சர்ச்சில் வந்து சொன்னோம், நாங்கள் அந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் வாடகைக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். அந்த வீட்டிலேருந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு வர ஷேரை வச்சு நான் சர்ச்சுக்காக அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், எனக்கு சர்ச் கட்டுறதுக்காக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷேர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என் கையில் வந்து 22.5 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குது. சரிங்களா? ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், சீக்கிரமாக நான் சொல்கிறேன். 22.5 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குது. அந்த நேரத்திலேயே கேம்ப் ரோடில் வந்து ஒரு கிரவுண்டு வாங்கணும் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய். நான் சொல்கிறது வந்து 2009-10 வருஷத்தில். சரிங்களா? என் கையில் வந்து 22 லட்சம் ரூபாய் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம், சர்ச்சில் 6 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 6 ஃபேமிலிஸும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன். சரிங்களா? வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், நாங்கள் எங்கள் வீடை விற்கிறோம், நாங்கள் வாடகைக்கு வீட்டுக்கு வரோம், நீங்கள் வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வேலை பண்ணலாம், என்னுடைய காசு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு இடத்த வாங்கலாம், வீடுகளை கட்டலாம், நீங்கள் உங்களுக்காக வீடை எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஏதாவது அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் சர்ச்சுக்காக ஒரு இடம் வாங்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, சரிங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசிங்க ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலே பாஸ்டர்ஸ்க்கு தெரியும் அவங்க என்ன சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிசயமாக 6 குடும்பத்தில் 5 குடும்பம் சொன்னாங்க, பாஸ்டர் லெட்ஸ் ட்ரை. ஆனால் எல்லாருமே வந்து யங் ஃபேமிலிஸ், புதுசாக கல்யாணமானவங்க, ஏன்னா சின்ன சர்ச். சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட 5 லட்சம் 10 லட்சம் அப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லா பணத்தையும் சேர்த்து கொண்டு வரும்போது 67 லட்சம் ரூபாய் எங்கள் கையில் வந்தது. சரிங்களா? ப்ளீஸ் ஹியர் திஸ், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 67 லட்ச ரூபாய் எங்கள் கையில் வந்தது. நாங்கள் 67 லட்ச ரூபாய் வச்சுட்டு நாங்கள் சர்ச்சுக்காக இடம் பார்க்கல, வீடுகள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ சந்தோஷ்புரத்தில் ஒரு இடத்த பார்க்கும்போது ஒரு இடத்த பார்த்தோம், 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? 9600 ஸ்கொயர் ஃபீட், ஏறக்குறைய 10,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி. அந்த லேண்ட் வந்து சேலுக்கு வந்தது. அந்த லேண்டோடைய விலை வந்து 1,72 லட்சம் ரூபாய் அப்போ. சரிங்களா? 4 கிரவுண்ட் 1,72 லட்சம் ரூபாய். அந்த கிரவுண்டை ஓன் பண்றவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற டெம்பிள் பிரீஸ்ட், அந்த கோயில், அந்த வில்லேஜ் டெம்பிள் அப்படின்வாங்கல்ல, சாமியார், பூசாரி, அந்த பூசாரி அவருடைய இடம் அது. சரிங்களா? நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், அவருடைய பேர் கஜேந்திர பாபு, மிஸ்டர் கஜேந்திர பாபு. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், சார் எனக்கு இந்த இடத்த தரீங்களா, நாங்கள் இதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், 1,72 லட்ச ரூபாய் நீங்கள் இருந்தால் கொண்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் கையில் 67 லட்சம் தான் இருந்தது. நானும் என் மனைவி, என் கூட ஒரு சர்ச் லீடர் வந்ததாங்க, நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், சார் என்னை ஃபாதர்னு கூப்பிடுவார். இப்போ கூட என்ன, அவர் இன்னும் இருக்கிறார் உயிரோடு, இப்போ கூட அவர் என்ன ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவார். சொன்னார், ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மகாலட்சுமி நகரில் வந்து அவருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ஃபுல்லாக விக்கிரகம், சுற்றி எல்லா விதமான விக்கிரகங்களும் இருக்குது. அவர் வந்து காலையில் பூஜைலாம் பண்ணிவிட்டு நாமெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் நான் உங்களை 2வது முறை தான் நான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, இந்த லேண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் கையில் இருக்கிற காசு நீங்கள் கொடுங்க. நான் ரொம்ப ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிற காசு நீங்கள் கொடுங்க, நீங்கள் நான் கண்டிப்பாக நம்புகிறேன், நீங்கள் மீதி காசை நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் 67 லட்ச ரூபாய் நான் கொடுத்தேன். அவர் 1,72 லட்ச ரூபாய் லேண்டை எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் இதெல்லாம் பண்ணலாமா, அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது சர்ச் எங்களுடைய சபையில் வந்து இது அவர்கள் கேட்கும் போது, ஓ தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள ஒரு உற்சாகம். ஸோ நாங்கள் அந்த 4 கிரவுண்டை வாங்கினோம். 4 கிரவுண்டை வாங்கி சர்ச் கட்ட முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும்ல. சரிங்களா? அந்த 4 கிரவுண்டில் 12 வீடு கட்ட முடிஞ்சது. 12 வீட்டில் அந்த 5 பேர் எங்களுடைய சர்ச் வெளியே அவங்களுக்காக வீடு எடுத்துக்கிட்டாங்க, காசு கொடுத்து எடுத்துட்டாங்க. மீதி வீடெல்லாம் விற்றதுக்கு அப்புறம் அதுலேருந்து வரும் பணத்தை வச்சு தான் எங்களுடைய சர்ச்சுக்காக இடம் வாங்கணும்.
இதை தேவன் அதுக்கு பிறகு தேவன் இதை ஒரு மாடலாக மாற்றி இது மூலியமாக நார்த் இந்தியாவில் ஊழியங்கள் செய்யும்படியாக. ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் கட்டிட்டு இருக்கேன். வெறும் ஆர்க் விக்டரி சர்ச் மாத்திரம் அல்ல, நார்த் இந்தியாவில் நிறைய சபைகள் நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இது தேவன் எங்களை இப்படியாக வழி நடத்திருக்கிறாரு. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வசனத்துல நம்ம என்ன வாசிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 69:9 வசனத்துல நம்ம என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், zeal for your house has eaten me up. தமிழ்ல வாசிங்க யாராவது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. தேவனுடைய வீட்டை உருவாக்கணும், கட்டணும், எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. நம்ம எல்லோரும் இந்த இடத்துல பாஸ்டர்ஸாக இருக்கிறோம், ஊழியர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய ஜீவனில் எந்த பக்தி வைராகியம் இருக்கோ இல்லையோ, தேவனுடைய ஆலயத்துக்காக பக்தி வைராகியமாக இருக்கின்ற நேரத்தில் தேவன் நம்மளுடைய வீட்டை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தை கட்டுற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிட்டு 1 Chronicles chapter 17 17வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தாவீதை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. தாவீதுக்கு தீர்க்கதரிசி நாத்தான் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய மகன் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார் அப்படின்னு சொல்லி. இது யாராவது அப்படியே உடனே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? அதுக்கு தேவன் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன தெரியுமா வாக்கு கொடுக்குறாரு? ஐ வில் பில்ட் யூ a house. நான் உனக்கு சொல்லுங்க வீடை கட்டுவேன். நான் ஒரு கேள்வி ஊழியர்களாக நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தாவீதுக்கு இந்த நேரத்தில் வீடு தேவையா? கொஞ்சம் யோசிங்களேன். தாவீது இந்த நேரத்தில் என்னவாக இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறாரு. இஸ்ரவேலுடைய அவர் நினைச்சா இன்னும் 10 அரண்மனைகள் கட்டலாம். அவருக்கு வீடு தேவையா? வீடு தேவை கிடையாது. ஆனா இந்த இடத்துல தேவன் வீடுன்னு மாத்திரம் சொல்லல. ஒரிஜினல்ல பார்க்குற நேரத்தில் God says I will build you a bayat. உனக்காக ஒரு வீட்டினா உன்னுடைய டைனஸ்டி, உன்னுடைய சந்ததியை கட்டுவான்னு சொல்றாரு. வீடு இல்லை, உன்னுடைய சந்ததியை கட்டுவேன். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய வீட்டை கட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு பக்தி வைராகியம் இருக்கிறபடினாலே நான் உன்னுடைய சந்ததியை கட்டுவேன். ஹல்லேலூயா. வீடு இல்லை. ஆமென். சோ நாம் இன்னைக்கு தேவனுடைய வீட்டுக்காக பக்தி வைராகியமாக இருக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய வீடு மாத்திரம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தேவன் கட்டுவாரு. ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வேலை அவருடைய வீட்டுக்காக பக்தி வைராகியமாக காணப்படுவோம். நம்மளுக்கு நாங்கள் இன்னைக்கு பெட்ராஸ் மூலிமா 120 வீடு மேலே நாங்கள் கட்டிட்டோம். ஆனால் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு எடுக்கல நாங்கள். ஆனாலும் கூட என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சந்ததியை தேவன் கட்டுவார்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம். ஆமென். நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம், நம்ம வருத்தத்தோடு காணப்படலாம். ஆனால் தேவனை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராகியம் இருக்கின்ற நேரத்தில் மீதி காரியங்கள் தேவன் பார்த்துக் கொள்வார். ஸோ பாஸ்டர்ஸ் எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். நம்மளுடைய ஜீலை மட்டும் கரெக்டான பிளேஸில் கொண்டு வந்துடுவோம். நம்மளுடைய அந்த பக்தி வைராகியத்தை மட்டும் கரெக்டான பிளேஸில் காணப்படட்டும். தேவன் நம்மளுடைய ஊழியத்தையும், நம்மளுடைய சபையையும், நம்மளுடைய குடும்பத்தையும், நம்மளுடைய பிள்ளைகளும், நம்மளுடைய எதிர்காலத்தையும் தேவன் கட்டுவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன், பாஸ்டர் ஞானதாசுடைய இந்த சர்ச்சில் மல்டிபிள் சர்வீசஸ் நடக்கணும். அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். அநேக லாங்குவேஜஸ் சர்வீஸ், பிரதர் நல்ல டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணுறீங்க, இங்கேயும் இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கணும். ஆமென். தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல I mean it's such a blessing to have such a vast place. இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் தேவன் இதை பல சர்வீஸ் நடக்கிற மாதிரி பெருக்க செய்யட்டும். ஆமென். அதே போல் ஊழியராக வந்திருக்கிற நம்ம யாவருமே நம்மளுடைய ஊழியத்தில், நம்மளுடைய சபையில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிரசனத்தை நாடுவோம். நம்ம let us not run from pillar to post, இங்கும் அங்கும் ஓட வேண்டாம். தேவனுடைய பிரசனத்தில் காத்திருப்போம். நம்மளுடைய ஜீவனை சோதித்து பார்ப்போம். நம்மளுடைய ஜீவனில் ஒரு பவுண்டரிஸை போடுவோம். மீதி காரியங்கள் தேவன் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லோரும் தேவனுடைய பிரசனத்தில் கொஞ்சம் எழும்பி நிற்கலாமா? Can we all stand up in the presence of God? தேவனுடைய பிரசனத்தை தன்னை கொஞ்சம் விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் வாயிலை திறந்து நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாமா? ஆரோனுடைய கோல் கனி கொடுத்ததை போல என்னுடைய ஜீவன்லையும், என்னுடைய சபையிலையும், என்னுடைய குடும்பத்திலையும்
தொடர்ந்து கனி காணப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்களை தொடர்ந்து கொஞ்சம் ஜெபிக்கலாமா? தேவனிடத்தில் சொல்லுவோமே, என்னுடைய காணிக்கைகளுக்காக, பணத்துக்காக, பொருட்களுக்காக நான் எங்கேயும் போக மாட்டாண்டவரே, உங்களுடைய பிரசனத்துல காத்திருப்பேன் சொல்லுங்க. தேவனிடத்தில் சொல்லுங்க, உம்மிடத்திலிருந்து திட்டங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. உம்மிடத்திலிருந்து நான் ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. உம்முடைய தரிசனம் எனக்கு தேவை என்று சொல்லி கேளுங்க. இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொன்னதின் பிரகாரமாக, I do not want to be disobedient to the heavenly vision. அந்த பரலோகத்திலிருந்து வந்திருக்கின்ற அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க கூடாது என்று சொல்லி ஒரு தரிசனத்தோட ஓடுகின்ற ஒரு ஊழியர்களாக நாம் எல்லோரும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கலாமா? நம்ம எல்லோரும் கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபிப்போமே. அப்பா, என்னுடைய ஜீவன்ல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சபையில, என்னுடைய ஊழியத்துல ஒரு தரிசனம் தேவை என்று சொல்லி கேளுங்க. ஒரு தரிசனத்தை எனக்காக நீங்க வச்சிருக்கிற ட்ராக்ல நான் ஓடணும்ப்பா. நான் இங்கும் அங்கும் பார்க்க தேவையில்லை. ஓ Lord, I need not to turn anywhere, but as the scripture says in Hebrews chapter 12, looking unto Jesus, இயேசுவை நோக்கி பார்த்து என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபிப்போமே. ஓ, நம்மளுடைய ஜெபங்களை, நம்மளுடைய தேவைகளை தேவனுடைய பிரசன்னத்தில் இறக்கி வைக்கலாமா? ஓ, ஒரு பெரிய தரிசனத்தை காண்போமே. ஓ, நம்மளுடைய ஒரு சபைகளும் 1000 கணக்கில் பெருக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போமா? தேவனுடைய சபையின் பக்தி வைராகியம் நம்மளை பற்றி கொள்ளட்டும். தேவனுடைய சபை பெருக வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய ஜீவன் பிடிக்கப்படட்டும். தேவனுடைய சபையில கனி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லி நம்மளுடைய வாஞ்சியாக மாறட்டும். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமே. ஓ, தரிசனங்களை காண்போமா, விசுவாசிப்போமா? ஓ, ஒரு பெருக்கத்தை கேட்போமே. ஓ, நம்மளுடைய தேவன் பெருக்கத்தின் தேவன், வளர்ச்சியின் தேவன், அறுவடையின் தேவன். அப்பா, இங்க இருக்கிற ஒரு பாஸ்டர்ஸ்க்காகவும், பாஸ்டர் மகளுக்காகவும், அப்பா, மூத்த ஊழியர்களுக்காகவும், அப்பா, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே குறைவுள்ள மனிதர்கள். அப்பா, எங்களுடைய ஜீவன்ல பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் எங்களை எடுத்திருக்கிறீங்க, எங்களை அழைத்திருக்கிறீங்க, எங்களை அபிஷேகித்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க. அந்த ஊழியத்துல பெருக்கம் உண்டாகட்டும், சபைகள் பெருகட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. வந்திருக்கிற ஒரு ஊழியக்கார யாவருமே கூடப்பா, let not anyone go empty handed, oh God. அப்பா, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு இன்ஸ்பிரேஷனோடு, ஒரு வார்த்தையோடு, ஒரு வாக்கோடு உடைய பிரச்சனத்திலிருந்து கடந்து செல்லட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கனிகள் பெருகட்டும். அப்பா, பாஸ்டர் ஞானதாஸ்காக, அப்பா, அவர் குடும்பத்திற்காக, சபைக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். இந்த சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வந்திருக்கிற ஒரு ஊழியர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, மனுஷர்களிடத்தில் சொல்லாத காரியங்கள், உங்களுடைய பிரச்சனத்தில் ஏறெடுத்திருக்கிற காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. ஒருத்தருடைய ஜீவனிலும் ஒரு அற்புதத்தை செய்திடலாம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் எல்லோரும் மண்ணான மனுஷர்கள், நீங்கள் மாத்திரம் பெரியவர். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிட, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரேமானார் சத்தமா, நல்ல சத்தமா
திகல ரபனா மகா திகல மரபதன மாகரா திகரா புரமன மதன மாதரா திகரா திபல ஷகரபதனே. நல்ல கை தட்டுவோமே, நல்ல தட்டினா நல்லா தட்டிடுவோம். வாயை விரிவா தரங்க. இன்னைக்கு கத்தர் ரேபாலா கத்தருடைய ஆவியானவர் உங்களை சுற்றிலுமாய் சத்துரு போட்டிருக்கிற எல்லா தடைகளை கோட்டைகளெல்லாம் உடைத்து கத்தர் உங்களை கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். ரேதாலா ரபாத்தா கரா பதனா. கொஞ்சம் கரங்களை தட்டி, கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி, இன்னும் கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி. ரேபாலா பாக்காத்தா நீ மதன மாதரா போதரா பதிபியா ரகல பதன மாத்தரா தீக்கரா பதன மனா. ஒரு அக்னி ஃப்ளேம் இறங்குறத பார்க்கிறேன். ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தின் ஒரு அனல் ஓராபா சீக்கா தரா பதன மனா. ஒவ்வொரு உள்ளத்திலையும் தாப்பனை அனல் மூட்டுவது கை ஸ்தோத்திரப்பா. உமகாய் தாப்பனை உங்க வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் எங்க உள்ளத்தை பட்சித்தது பட்சித்தது. பட்சிக்கிற ஒரு வைராக்கியம், பட்சிக்கிற ஒரு வைராக்கியம் ஊழியர்களுக்குள்ள பாய்வதாக, ரேதால சபையில இறங்குவதாக. ரேமானாக்கோ மதல பாத்தே சுமரபதன பதன பரா ஷேகான்மர பியாந்தாரா தீவாலா பரா. அமேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஞானதாஸ்காக, இந்த சபைக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜெய் சொன்னது போல இங்க தாப்பன அநேக ஆராதனைகள் நடத்தப்பட, அநேக தாப்பன லாங்குவேஜில் சர்வீஸ் நடக்கும்படியாக ஒரு அற்புத ஆவியானுடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக. இந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலன் கிடைப்பதாக, 100 மடங்கு பலன் கிடைப்பதாக. எந்தெந்த ஊழியர்களை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று இவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியான தகப்பனே தோண்டி விடுவீராக, தோண்டி விடுவீராக. நீரூற்றுகளை காண செய்வீராக, நீரூற்றுகளை காண செய்வீராக. சத்துரு தகப்பனை மூடி போட்ட எல்லா துறவுகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்கு திறப்பதாக, இந்த சபைக்கு திறப்பதாக. நீங்கள் நீரூற்றுகளை காண்பீர்கள், ஊழியத்தில் அதிசயமான நீரூற்றுகளை காண்பீர்கள். இந்த சபை மேல கர்த்தருடைய அபிஷேக வயலாவி இறங்கி வருவதாக ராஜா. உடைய கரங்களில் கொடுக்கிறோம். பாஸ்டர், ஊழியர்களை, குடும்பங்களை, சபையை உடைய மகிமையான மேகத்தினால, மகிமையான மேகத்தினால, மகிமையான தாப்பன குளோரியால நீங்க நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என்னை ஆசீர்வாதம் சொல்லும்படி அழைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் மேலே போக முடியல. உண்மையாகவே எங்களுக்கு இந்த சவுத் சென்னை ஆட் வரும்போது மெசேஜ் தம்பி போட்டிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் நான் இப்போ கேட்டேன், உங்களை கூப்பிட்டது யாருன்னா பாஸ்டர் ஞானதாஸ் கூப்பிட்டாங்கன்னு. உண்மையாக என்னுடைய அண்ணன் ஞானதாஸுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் ஒரு நல்ல லேபிளில் இருக்கிற பாஸ்டரை கூப்பிட்டு பிரசங்கத்தை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அருமையான தம்பி ஜெய் ஒரு நல்ல பிரசங்கம் என்று சொல்ல முடியாது, இருதயத்தின் ஆழம். ஜெய்க்காக கரங்க தட்டி நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் தம்பி தான் கூப்பிடுவேன் எப்பொழுதுமே. அழைத்த அருமையான அண்ணன் ஞானதாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மனசில் உண்மையாகவே நெகிழ்ந்து போச்சு. எனக்கு உண்மையாக மனசில் நெகிழ்ந்து போச்சு. நன்றி. நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் தேவரீர் எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசின வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் ஒப்பிட்டு சரி பார்த்து கொண்டு உமக்காக ஓட எங்களுக்கு கிருபைத்தார். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எங்கள் ஜீவன் போகும் அளவும் பட்சிக்கட்டும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள் கொழுந்து விட்டு எரியேட்டும். ஆண்டவர் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. அருமையான ஞானதாஸ் அண்ணனுக்காக வந்திருக்கிற போதுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஞானதாசனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்கென்று ஓட எங்களை வேண்டிய கிருபையும் பலனையும் சத்துவத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் தெய்வீக சமாதானமும்
வந்திருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கு சர்வசதா காலம் இருப்பதாக. ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவார். ஆமென்.